Hi guys, welcome to Mumbai Training Academy. So guys, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பிசில நான் ஏன் செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஎன்ஆர்பி போர்ட்லயே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. நாங்க ஏன் செலக்ட் ஆகல, எங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழ ஒரு ஆன்சர் கீ வந்துச்சுல, அதை பத்தி தான் நாங்க ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சோம். திடீர்னு எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீழ வரலைன்னா நிறைய ஆன்சர்ஸ் சேஞ்ச் பண்ணிருந்தாங்கல்லமா. சோ எந்த ரீசன்னால நீ ரிஜெக்ட் ஆயிருக்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீ எலிஜிபிள் ஆகலையா, அல்லது வந்து தேர்வினுடைய மதிப்பெண் வந்து உனக்கு எங்கேயாவது குறைஞ்சிருக்கிறதுனால நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவுபடுத்துறதுக்காக போர்டு வந்து இன்னைக்கு ரிட்டன் எக்ஸாம் மார்க் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் who are not eligible for certificate verification, physical measurement test, endurance test and physical efficiency test. இதுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகலையோ அவங்களுடைய மார்க்கும் ரிட்டன் மார்க்ஸும் அண்ட் தென் ஸ்டேட்டஸ், அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்ததுனால அவங்கள நாங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மார்க்கு இங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நார்மலான ஒரு பேஜ் தான். நமக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது வந்துச்சுல உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்ட், இதை கொடுத்து நீங்க லாகின் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாகின் ஆனீங்கன்னா உங்களுடைய போர்ட்டல்லே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப செலக்ட் ஆனா நான் பார்க்க முடியாதான்னா இப்போதைக்கு அவங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க, கேண்டிடேட்ஸ் who are not eligible. ஓகேவா, யார் வந்து தேர்வு செய்யப்படலையோ அவர்களுக்கான ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டதா தான் இந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. சோ அதனால நான் இன்னும் உள்ள போய் பார்க்கல, சரி அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு சொல்லணும்னு வந்திருக்கேன். பட் இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நார்மலான நம்மளோட சைன் இன் பேஜ் தான் வருது. சோ இதுல நீ செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸும் உன்னுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உள்ள போட்டு நீ தாராளமா உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போய் பார்க்கும்போது உனக்கு உள்ள மார்க் இல்லைன்னா மார்க் ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்களுக்கு தெரியப்படுத்தல, பாஸ் ஆகாதவங்களுக்கு மட்டும் தான் தெரியப்படுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? சோ பாருங்க, எல்லாருமே உள்ள போயிட்டு யூசர் ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ள போய் பாருங்க என்ன நிலவரம், இதுல என்ன கலவரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எங்க நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, எந்த தப்புனால இந்த பதவியில இருந்து நீங்க வெளியே போயிருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்த தேர்வுக்குள்ள நுழைங்க. இன்னைக்கு காலையில இதோட ஆரம்பி. சரி பாத்துடலாமா? சோ இதுதான் வந்து நான் காலையில சொல்லணும்னு நினைச்ச அப்டேட் சொல்லிட்டேன். நீங்களும் உங்களுடைய மார்க்ஸை அண்ட் தென் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.